இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். உங்க தெருமுனையில நடக்கிற ஒரு அமைதியான சத்தமில்லாத ஒரு சடங்குனால தான் இந்த உலகமே இன்னும் அழியாம இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைய சொல்றீங்கன்னு தான் தோணும். ஆமா, ஏதோ ஒரு படத்துல வர்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்ட பத்தி நான் பேசுறேன்னு தோணும் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம அலசல்ல நாம ஆழமா பார்க்க போற விஷயம் எந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனும் கிடையாது. கரெக்ட். இது பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வர்ற ஒரு ஆழமான இறையியல், அதாவது தியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது ஒரு சின்ன பத்தி தான். கத்தோலிக்க திருப்பலி, அதான் கத்தோலிக் மாச பத்தியும் அதுல கலந்துகிட்டா கிடைக்கிற அருள், அதாவது கிரேஸ் பத்தியும் பேசுற ஒரு சின்ன உரை. ஆனா இந்த சின்ன உரைக்குள்ள பொதிஞ்சிருக்கிற விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமானது. உண்மைதான். மனித குலம் தன்னோட சொந்த பாவங்களாலேயே அழிஞ்சு போகாம தடுத்து நிறுத்துறது இந்த திருப்பலி தான்னு இந்த உரை சொல்லுது. நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்ல வருது, இதுக்குள்ள இருக்கிற லாஜிக் என்னங்கிறத நம்ம முழுமையா உடைச்சு பார்க்க போறோம். கண்டிப்பா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். சரி, இதை நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த உரையோட முதல் வரியே ஒரு கேள்வியில் ஆரம்பிக்குது. திருப்பலியில் நான் எவ்வளவு அதிகம் பங்கேற்கிறேனோ அவ்வளவு அதிக அருளை எனக்கும் மற்றவர்களுக்கும் பெறுவேன் என்பது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதிலும் அவங்களே சொல்றாங்க. ஆம், நம்பிக்கையோடும் பக்தியோடும் திருப்பலியில் எவ்வளவு அதிகம் பங்கேற்கிறோமோ அவ்வளவு அதிக அருளை பெறுகிறோம் அப்படின்னு பதிலும் சொல்லுது. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம் அது? அதாவது ஒரு இடத்துக்கு போய் நாம சும்மா உட்கார்ந்துட்டு வர்றதுக்கும் உண்மையாவே பங்கேற்பதற்கும் என்ன வித்தியாசம்? இது என்ன ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் மாதிரி கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு உள்ள போயிட்டா தானா உடம்பு குறைஞ்சிடுமா? நல்ல கேள்வி. இந்த உரை ஏன் அந்த நம்பிக்கையோடும் பக்தியோடும் அப்படிங்கிற வார்த்தைகளை அவ்வளவு அழுத்தி சொல்லுது? இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பலரும் இந்த அருள் அல்லது கிரேஸ் அப்படிங்கறத ஒரு வெண்டிங் மெஷின் மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. வெண்டிங் மெஷின்னா அந்த காயின் போட்டா ஸ்நாக்ஸ் வருமே, அத சொல்றீங்களா? ஆமா, அதேதான். அதாவது காயினை உள்ள போட்டா கீழே நமக்கு தேவையான பொருள் தானா வந்து விழும் நினைக்கிறாங்க. ஆனா இந்த உரை அப்படி சொல்லல. இத உங்களுக்கு புரிய வைக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சோலார் பேனல் பத்தி யோசிச்சு பாருங்க. சோலார் பேனலா? ஓகே, இது எங்க போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. அதாவது சூரியன் எப்போதுமே பிரகாசிச்சுட்டு தான் இருக்கு. அதுகிட்ட இருந்து அபரிமிதமான ஆற்றல் வந்துட்டே இருக்கு. இங்க அந்த சூரியன் தான் திருப்பலி அல்லது மாஸ். ஓ, அப்ப அதுல எந்த குறையும் கிடையாது. கரெக்ட். அதிலிருந்து கொட்டுற எனர்ஜி தான் அருள். இப்போ உங்ககிட்ட ஒரு சோலார் பேனல் இருக்கு. அந்த பேனலை நீங்க சரியான கோணத்துல சூரியனை நோக்கி திருப்பி வச்சிருந்தா மட்டும்தான் அந்த எனர்ஜியை உங்களால கிரகிக்க முடியும். ஆஹா, அப்போ அந்த சோலார் பேனல் நாம எப்படி அதை திருப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமா? எக்ஸாக்ட்லி. அந்த பேனலை சரியான திசையில திருப்புற ஆக்ஷன் தான் உரை சொல்ற அந்த நம்பிக்கையும் பக்தியும். அப்போ ஒருவேளை பேனல் தப்பான திசையில இருந்தா? ஒருவேளை உங்க சோலார் பேனல் தப்பான திசையில திரும்பி இருந்தாலோ, இல்லனா நான் அதை கண்டுக்கவே இல்லைன்னு அது மேல ஒரு பெரிய தூசியே படிஞ்சிருந்தாலோ என்னாகும்? சூரிய ஒளி அது மேல பட்டாலும் அதனால எந்த எனர்ஜியும் சேமிக்க முடியாது. ஆமா, எனர்ஜி வேஸ்ட் தான் ஆகும். ஒரே என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு திருப்பலியும் எண்ணற்ற அருள்களின் ஆதாரம் அப்படின்னு சொல்லுது. சோர்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல, அது முடிவெற்றது. ஆனா அதை உள்வாங்குற மனிதனோட திறன் அவனோட ஈடுபாட்டை பொறுத்தது. உண்மையை சொல்லணும்னா என்னோட ஆன்மீக சோலார் பேனல்ல நிறையவே தூசி படிஞ்சிருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அது நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்க சொல்றது ரொம்ப சென்ஸா இருக்கு. வெறும் பார்வையாளரா போய் உட்கார்ந்துட்டு வர்றதுக்கும் அக உலக திறந்து வச்சு பங்கேற்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உரை சொல்லுது. இங்க பங்கேற்பு அப்படிங்கிறது வெறும் பிசிக்கலா அங்க இருக்கிறது கிடையாது. இல்ல, கண்டிப்பா கிடையாது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். சரியா சொன்னீங்க. இது ஏதோ ஒரு மத சடங்கு பத்தின விஷயம் மட்டும் இல்ல. நீங்க ஒரு விஷயத்துல எப்படி உங்களை ஈடுபடுத்திக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதுல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு முடிவாகுது. இது ஒரு உறவு நிலை மாதிரி. ஓகே, தனிப்பட்ட முறையில இந்த அருள் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இங்கதான் இந்த உரை நம்மள ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்து யோசிக்க வைக்குது. ஆமா, அடுத்த பகுதி ரொம்பவே ஆழமானது. தனிப்பட்ட மனிதனோட ஈடுபாட்டை பத்தி பேசிட்டு இருந்த உரை திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய விஷயத்துக்கு தாவுது. செயின்ட் லியோனார்ட் அப்படிங்கிற ஒரு சொன்னதா ஒரு வரிய இது கோட் பண்ணுது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட்.
உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான பீடங்களில் தினசரி திருப்பலி நடைபெறவில்லை என்றால் மனித குலம் தன் பாவங்களாலேயே எப்போதோ அழிந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். இங்கதான் இது மிகவும் சுவாரஸ்யமாகிறது. வெயிட், வாட்? உலகமே அழிந்திருக்குமா? கேக்குறதுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். இது ரொம்ப ஓவரான ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலையா? இது என்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் இந்த உலகத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்களா? இது ஒரு மிகப்பெரிய வாதம். நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். வெளியில இருந்து பாக்குற யாருக்கும் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு வாதமா தான் தெரியும். ஆனா இந்த உரையோட லாஜிக்க அதோட ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ் அடிப்படையில நாம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ் அப்படின்னா எனக்கு பிசிக்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான். பயப்பட தேவையில்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது செயின்ட் லியோனார்ட் பாவம் அப்படிங்கறத வெறும் ஒரு கெட்ட செயல்னோ இல்ல தார்மீக தோல்வினோ மட்டும் பார்க்கல. அவர் அத ஒரு அழிவு சக்தியா பார்க்கறார். ஒரு ஃபோர்ஸ் மாதிரி சொல்றீங்களா? ஆமா. பிசிக்ஸ்ல நாம என்ட்ராபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது எந்த ஒரு அமைப்பும் தானாகவே சிதைந்து ஒரு குழப்பமான நிலைய நோக்கி போகும் அப்படிங்கிற விதி. இங்க மனித குலத்தோட பாவங்களை உலகத்தை சிதைக்கிற ஒரு என்ட்ராபியா அவர் பார்க்கறார். ஓ, தானாகவே அழிவை நோக்கி போறது. கரெக்ட். மனிதகுலம் தன்னிச்சையாகவே தன்னைத்தானே அழிச்சுக்கிற பாதையில தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் அவரோட பார்வை. அப்போ பாவம் அப்படிங்கிறது நம்மள கீழே இழுக்கிற ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி. அதை பேலன்ஸ் பண்ணி உலகத்தை விழாம தாங்கி பிடிக்கிற ஆன்டி கிராவிட்டி மாதிரி இந்த திருப்பலிகள் செயல்படுதுன்னு உரை சொல்லுதா? ஆமா, மிக சரியான புரிதல். நீங்க முன்னாடி கேட்டீங்களே ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு அல்லது பாதுகாப்பு கவசம்னு, அததான் இந்த உரை ஒரு கூட்டு ஆன்மீக பாதுகாப்பு அப்படின்னு முன்வைக்குது. கூட்டு ஆன்மீக பாதுகாப்பு, இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான பீடங்கள்ல தினமும் திருப்பலி நடக்குது இல்லையா? அது ஒவ்வொன்னும் ஒரு புதுப்பிக்கும் ஆற்றலை வெளியிடுது. இது ஏதோ ஒரு சென்ட்ரலான இடத்துல நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வு கிடையாது. ஒரு பரவலாக்கப்பட்ட நெட்வொர்க் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க். உலகம் முழுக்க பரவலாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலை. மனிதகுலத்தோட ஒட்டுமொத்த பாவங்களால உருவாகிற அந்த அழிவு சக்திக்கு எதிரா இந்த ஆன்மீக செயல்பாடுகள் சேர்ந்து ஒரு பேலன்ஸ, ஒரு சமநிலையை உருவாக்குதுன்னு இந்த உரை ரொம்ப லாஜிக்கலா வாதிடுது. வாவ், இத கேக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெளியில நடக்கிற இவ்ளோ பெரிய பேரழிவுகள், வன்முறைகள், போர்கள், இதுக்கெல்லாம் மத்தியில உங்க ஊர்ல ஏதோ ஒரு சின்ன தேவாலயத்துல நடக்கிற அமைதியான ஒரு சடங்கு இந்த உலகத்தோட அழிவை தடுத்து நிறுத்துற ஒரு பெரிய சிஸ்டத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்றது, அது ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆமா, ஒரு சாதாரண மனுஷனுக்கு எவ்ளோ பெரிய பொறுப்பு கொடுக்குது. நான் ஒரு சாதாரண ஆள், என்னால இந்த உலகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற யாருக்கும் இந்த உரை சொல்ற பதில் ரொம்பவே வித்தியாசமானது. அதுதான் இந்த உரையோட மைய கருத்தே. இது தனிப்பட்ட பக்தியை தாண்டி உலகளாவிய பொறுப்பு ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுக்குது. நீங்க வாங்குற அருள் உங்களுக்கானது மட்டும் இல்ல, அது இந்த உலகத்தை காப்பாத்துற ஒரு எனர்ஜி. ஓகே, இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி நான் கேட்க விரும்புறேன். கேளுங்க. இந்த உரை செயின்ட் லியோனார்ட் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லத கோட் பண்ணது. ஆனா உடனே நமது காலத்துல இது இன்னும் அதிகமாய் பொருந்தும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. இங்க எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? எல்லா காலகட்டத்திலையும் வாழ்ற மனுஷங்க எங்க காலத்துல தான் உலகம் ரொம்ப மோசம், பாவம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றது சகஜம்தானே. ஏன் இந்த உரை குறிப்பா நவீன காலத்துல இது ரொம்ப அவசியம்னு சொல்லுது? அப்படி என்ன நம்ம காலத்துல ஸ்பெஷல்? இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதுக்கு இந்த உரை 2 முக்கியமான காரணங்களை முன்வைக்குது. அதை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். என்னென்ன காரணங்கள்? 1, நம்பிக்கையின் நெருக்கடி. 2, பாவத்தின் அதிகரிப்பு. இந்த 2 ஒண்ணு கொண்டு எப்படி தொடர்புடையதுன்னு உரை ரொம்ப ஆழமா விளக்குது. நம்பிக்கையின் நெருக்கடினா மக்கள் கடவுளை நம்புறத குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறதா? அது எப்படி பாவத்தின் அதிகரிப்பா மாறுது? இப்போ நம்பிக்கையின் நெருக்கடி அப்படிங்கறத ஒரு வெற்றிடம் மாதிரி யோசிங்க. மனுஷங்க தங்களை மீறிய ஒரு பெரிய சக்தி மேல வச்சிருக்கிற பிடிப்பை இழக்கும் போது அந்த இடத்துல ஒரு தார்மீக வெற்றிடம் உருவாகுது. பொறுப்புணர்வு குறையுது. ஓ, யாரும் கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரு நினைப்பு. ஆமா, அந்த வெற்றிடத்தை நிரப்பதான் சுயநலம், வன்முறை, பிளவுகள் மாதிரியான பாவத்தின் அதிகரிப்பு உள்ள வருது. எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையறத நம்பிக்கையின் நெருக்கடின்னு வச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச உடனே வெளியிலிருந்து வைரஸோ பாக்டீரியாவோ ஈஸியா உள்ள வந்து நோயை உண்டாக்குது பாருங்க, அத பாவத்தின் அதிகரிப்புன்னு வச்சுக்கலாம். எப்படி என்னோட லாஜிக்? பரவாயில்லையே, ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா நோய் வரும். அதேதான் இங்கேயும் நடக்குது. தேங்க்ஸ். நான் அப்பப்போ இந்த மாதிரி யோசிப்பேன். இப்போ நீங்க சொன்ன அதே லாஜிக் தான் இங்கேயும். அந்த தார்மீக நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே சிதைஞ்சு போன ஒரு காலகட்டத்துல தான் நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அந்த உரை உறுதியா நம்புது. அதனாலதான் இது நமது காலத்துக்கு முக்கியம்னு சொல்றாங்க. ஆமா,
அதனாலதான் இந்த நவீன உலகத்துக்கு அந்த தினசரி திருப்பலி முன்னெப்போதையும் விட அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்லுது. இங்க தினசரி அப்படிங்கிற வார்த்தைய கவனிங்க. உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது எப்படி ஐசியூல வச்சு டெய்லி எமர்ஜென்சி மருந்த செலுத்துவாங்களோ அதே மாதிரி உலகத்தோட அழிவை தடுக்க இந்த ஆன்மீக மருந்து தினமும் செலுத்தப்படணும் அப்படிங்கறதா இதோட வாதம். ஓ, ஒரு டெய்லி டோஸ் மாதிரி. கரெக்ட். இது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கிற சடங்கு இல்ல. இது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அப்பா, எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இந்த உரை இந்த விஷயத்தை எவ்ளோ சீரியஸா அணுகுதுன்னு இப்ப என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி, நாம இப்போ உலகளாவிய நெருக்கடிய பத்தி பேசிட்டோம். இந்த உலகத்தை காப்பாத்துறதை எப்படின்னும் பாத்துட்டோம். ஆனா டாபிக் இதோட முடியல. ஆமா, இந்த உரை இதோட நிக்கல. இது இன்னும் ஒரு படி மேல போய் வாழும் உலகத்தையும் தாண்டி ஒரு பெரிய எல்லைய தொடுது. உரையின் கடைசி வரிய பாருங்க. நன்றாக பங்கேற்கப்பட்ட ஒரு திருப்பலி உலகை மாற்றும், மற்றவர்களுக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கும் பெரிதும் உதவும் அப்படின்னு முடியுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. உத்தரிக்கிற ஸ்தலம், அதான் பர்கேட்ரி. இது இறந்தவங்களுக்கு பிறகான ஒரு நிலை இல்லையா? இங்க இருக்கிற ஒருத்தரோட ஈடுபாடு எப்படி உலகத்தை தாண்டி அங்க இருக்கிற ஆன்மாக்களை போய் சேரும், இது எனக்கு சுத்தமா புரியல. இது கத்தோலிக்க இறையம் தான் ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். இத புரிஞ்சுக்க நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு அமைதியான குளத்துல நீங்க ஒரு சின்ன கல்ல தூக்கி போடுறீங்கன்னு வச்சுப்போம். என்ன நடக்கும்? கல் விழுந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு வரும். அப்புறம் அந்த அதிர்வலைகள், அதாவது ரிப்பிள்ஸ், வட்டம் வட்டமா விரிவடைஞ்சு குளத்தோட மறுகளை வரைக்கும் போகும். எக்ஸாக்ட்லி. அந்த ரிப்பிள் எஃபெக்ட் தான் இங்கேயும் நடக்குது. நீங்க ஒரு திருப்பலியில முழுமையான ஈடுபாட்டோட உங்க சோலார் பேனலை சரியா திருப்பி வச்சு பங்கேற்பது அப்படிங்கிறது அந்த அமைதியான குளத்துல நீங்க கல்ல வீசுறதுக்கு சமம். அப்போ அந்த அதிர்வலைகள் இங்க நிக்காது. ஆமா, அந்த அதிர்வலைகள் வெறும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட நின்னுடாது. அது விரிவடைஞ்சு உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை மாத்தி, அதுக்கும் மேல இறப்பிற்கு பிந்தைய நிலையான அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்கள் வரைக்கும் பயணிச்சு அவங்கள தொடும்னு உரை சொல்லுது. ஒரு நிமிஷம், இது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான கான்செப்ட். ஏன்னா நான் இங்க உட்கார்ந்துட்டு 1 மணி நேரம் முழுமையா கவனத்தை செலுத்துறது எங்கேயோ இருக்கிற காலம் தாண்டிய ஒரு பரிமாணத்துல இருக்கிற ஆன்மாக்களுக்கு உதவுமா? அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்னா, இத கத்தோலிக்க தத்துவத்துல புனிதர்களின் உறவுறவு, அதாவது கம்யூனியன் ஆஃப் செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வாழும் மனிதர்கள், சொர்க்கத்துல இருக்கிறவங்க, அப்புறம் இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல தூய்மைப்படுத்தப்பட்டுட்டு இருக்கிற ஆன்மாக்கள், இவங்க எல்லாரும் கனெக்டடா இருக்காங்களா? ஆமா, இவங்க எல்லாரும் தனித்தனி தீவுகள் கிடையாது. இவங்க எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் நெட்வொர்க் மூலமா இணைக்கப்பட்டிருக்காங்க. வாவ், ஒரு ஆன்மீக இன்டர்நெட் மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்களால தங்களுக்கு தாங்களே எந்த உதவியும் பண்ணிக்க முடியாது அப்படிங்கறது அவங்களோட நம்பிக்கை. அவங்களுக்கு வெளியில இருந்து ஒரு எனர்ஜி தேவைப்படுது. ஓ, அந்த எனர்ஜியை நாம இங்கிருந்து அனுப்புறோம். கரெக்ட். வாழும் மனிதர்களோட பிரார்த்தனைகளும் அவங்க மூலமா கிடைக்கிற அருளும் தான் அவங்களுக்கு தேவை. சோ அந்த நெட்வொர்க்ல நீங்க பண்ற ஒரு உண்மையான ஆன்மீக செயல் அந்த வலையமைப்பு முழுக்க எதிரொலிச்சு அவங்களுக்கு ஒரு மீட்பு சக்தியா, அதாவது சேவிங் கிரேஸா போய் சேருது. இதை யோசிச்சு பாக்குறப்பவே புல்லரிக்குது. நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நினைப்புக்கு இந்த உரை வைக்கிற முற்றுப்புள்ளி இதுதான். உங்களோட 1 மணி நேர கவனமும் பக்தியும் உலகத்தோட அழிவை தடுக்கிற கவசத்துல ஒரு செங்கல்லா மாறுது. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம இறந்தவங்களோட ஆன்மாக்களுக்கு ஒரு விடுதலையும் கொடுக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு ஒரு மாபெரும் பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைக்குது. நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, ஒவ்வொரு மனிதனையும் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டக்டர் மாதிரி, அதாவது ஒரு கடத்தியா தான் பாக்குது. உங்களுக்கு கிடைக்கிற அருள் உங்களுக்கான சொந்த சொத்து கிடையாது, அது மத்தவங்களுக்கானதும் கூட. ஆமா, அது மத்தவங்களுக்காகவும் உலகத்துக்காகவும் இறந்தவங்களுக்காகவும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒரு பிரபஞ்ச ஆற்றல். அந்த முதல் வரியில கேட்டாங்கல்ல, திருப்பலியில எவ்ளோ பங்கேற்கிறோமோ அப்படின்னு, அது வெறும் அட்டெண்டன்ஸ் பத்தினது கிடையாது, அது ஒரு உலகளாவிய கடமைய பத்தினது. என்ன ஒரு ஆழமான பயணம் இது. இன்னைக்கு நம்ம அலசல்ல வெறும் ஒரு சின்ன உரைய வச்சுக்கிட்டே நம்ம எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டோம். முதல்ல தனிப்பட்ட மனிதனோட பக்தி எப்படி ஒரு சோலார் பேனல் மாதிரி அருளை உள்வாங்குதுன்னு பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான ஆரம்பம். அப்புறம் செயின்ட் லியோனார்ட் சம்பந்தமிரிம் அந்த அருள் எப்படி பாவத்தின் என்ட்ரோபிக்கு எதிராக செயல்பட்டு ஆயிரக்கணக்கான பீடங்கள் மூலமா உலகத்தை காப்பாத்துற டீசென்ட்ரலைஸ்டு கவசமா மாறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, அந்த ஸ்பிரிச்சுவல் பிசிக்ஸ்
அதைத் தொடர்ந்து நம்பிக்கையின்மை மற்றும் பாவம் அதிகரிப்பு அப்படிங்கிற நவீன காலத்தோட டபுள் அட்டாக்க சமாளிக்க இது எப்படி ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டா இருக்குன்னு பார்த்தோம். கடைசியா ஒரு குளத்துல வீசின கல் மாதிரி உங்க ஈடுபாடு எப்படி எல்லைகளை தாண்டி உத்தரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மாக்கள் வரைக்கும் அதிர்வலைகளை உண்டாக்குது அப்படிங்கறதையும் விரிவா பார்த்துட்டோம். நீங்க மொத்தமா அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இது வெறும் ஒரு சடங்க பத்தின உரை இல்ல. மனித செயல்களோட ஆழத்தையும் அதோட கூட்டு பொறுப்பையும் ரொம்ப தெளிவா லாஜிக்கலா பதிவு செஞ்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட் இது. சோ இதுல இருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மதத்தோட ஒரு குறிப்பிட்ட சடங்க பத்தின உரையா இருந்தாலும் இது எழுப்புற அடிப்படை கேள்வி ரொம்பவே உலகளாவிய ஒண்ணு. கண்டிப்பா. நம்ம கண்களுக்கு புலப்படாத, சயின்ஸால அளவிட முடியாத பல விஷயங்கள் தான் இந்த உலகத்தை இன்னும் விழாம தாங்கி பிடிச்சிருக்குன்னு இந்த உரை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புது. இப்போ உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், யோசிச்சு பாருங்க. உங்களோட முழுமையான கவனத்தோடவும் ஈடுபாட்டோடவும் செய்யப்படுற ஒரு அமைதியான ஆன்மீக செயல் உலகத்தையே காப்பாத்துற அளவுக்கு, கால எல்லையை தாண்டி இறந்த ஆன்மாக்களை தொடர அளவுக்கு அதீத சக்தி கொண்டதுன்னு இந்த உரை சொல்லுது. இது ஒரு லாஜிக்கா எடுத்துக்கிட்டோம்னா, உங்களோட பிஸியான அன்றாட வாழ்க்கையில நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சு தினமும் செய்யற வேறு எந்தெந்த சின்ன சின்ன விஷயங்கள், அது ஒரு பெரிய லிஸ்டாவே இருக்கலாம். அது மனசார புடுக்கிற ஒரு புன்னகையா இருக்கலாம், யாருக்கோ செய்யற ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், இல்ல ஒரு ஆழமான பிரார்த்தனையா இருக்கலாம். இது எல்லாமே இந்த உலகத்துல எந்தெந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகளை, ரிப்பிள்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. உங்களோட எந்த சின்ன செயல் இந்த உலகத்தை வீழ்ச்சியிலிருந்து காப்பாத்துற அந்த பிரம்மாண்டமான கவசத்துல ஒரு கண்ணுக்கு தெரியாத தூணா மாறிக்கிட்டு இருக்கு? இதுக்கான பதில நீங்களே தேடி பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட மீண்டும் சந்திப்போம். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.